Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லீ க்ரோனின்ஸோடைய மம்மி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதையை பற்றி பார்த்தலாம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரமிடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மம்மியோட சவப்பேட்டி இருக்குது. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து அந்த சவப்பேட்டி திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது ஒரு மம்மி வந்து உள்ளே இருக்குது. ஸோ அவங்க உத்து பார்க்குறாங்க. அந்த மம்மி வந்து ஆடாம அசையாமல் அப்படியே இருக்குது. அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் இவர் வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடூரமான முறையில் இறந்து போகிறாரு. ஸோ கட் பண்ணாங்கன்னா இன்னொரு ஃபேமிலி காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ரிப்போர்ட்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து டாக்டராக இருக்காங்க. ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரு. அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சாக்லேட் கவருக்கு தான் அவர் பார்க்குறாரு. ஸோ இந்த சாக்லேட் கவர்லாம் கொண்டு போயிட்டு அவங்க பையன் கிட்ட இது யார் கொடுத்தான்னு கேட்கும் போது அப்போ அந்த பையன் சொல்கிறான், கேட்டிக்கு கார்டனில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு தான் டெய்லி வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ கேட்டி எங்கே இருக்கான்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்கிறான், கார்டனில் உட்காந்துட்டு இருப்பான்னு சொல்ல உடனே அவங்க அப்போ தேடிப்பாங்க கேட்டியை பார்த்துட்டு இருக்கா. தேடி பார்க்கும்போது கேட்டி வந்து அங்கே கிடையாது. ஏன் அப்படின்னா கேட்டி வந்து கார்டனில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து சாக்லேட் கொடுத்து அந்த பொண்ணை மயக்கம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுறாங்க. இதை கவனிச்சு அவங்க அப்பா வந்து அந்த லேடி துரத்திட்டே போகிறாரு. பட் அந்த லேடி வந்து மிஸ் ஆயிடுறாங்க. கேட்டு காணாமல் போன உடனே போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் 8 வருஷம் ஆகியுமே அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ 8 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னொரு பொண்ணு பிறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி ஒரு ஏரோப்ளேன் வந்து கிராஷ் கீழே விழுந்து கிடக்குது. அது என்ன சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அண்ட் ஒரு சவப்பேட்டி வந்து கீழே விழுந்து கிடக்குது. அந்த சவப்பேட்டியை கொண்டு வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு உயிரோடு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு தேடி பார்க்கும்போது தெரிய வருது, 8 வருஷம் முன்னாடி காணாமல் கேட்டின்னு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு சவப்பேட்டிகள் இருந்திருக்காங்க, ரொம்ப நாள் தனிமையாகவும் இருட்டையும் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க, நீங்கள் அன்பை கொடுத்து உங்கள் பொண்ணு ரெக்கவரி பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான பாட்டியமாக இருக்காங்க. முகமெல்லாம் ரொம்ப விகாரமாக இருக்குது. முடி நரைச்சி போய் கிடக்குது, கை காலம் சுருங்கி போய் கிடக்குது, நகம் வந்து பயங்கர வளர்ந்து போய் கிடக்குது. இப்போ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிங்க போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிங்க போயிட்டு நார்மலாக பார்த்துக்கிறாங்க. பட் அந்த பொண்ணை திடீர்னு ரொம்ப அக்ரெசிவ் நடந்துக்கிறாங்க, அடிக்கிறாங்க, காணாமல் போயிடுவாங்க, ரொம்ப மோசமான விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து வீட்டில் கூட சின்ன பசங்க பயந்து போயிடுவாங்க. அவங்களோட நிம்மதியாக கெட்டு போயிடும். ஒரு நாளுமே அவங்க வீட்டுக்கு வந்து எதனா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கேட்டுட்டு அப்பா வந்துட்டு இந்த பொண்ணு எப்படி காணாமல் போனாங்க, எதுக்காக இந்த பொண்ணு வந்து சவப்பேட்டுக்குள்ளே இருந்தாங்க, இந்த பொண்ணு யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் விசாரிக்க ஆரம்பிப்பார். அவர் கூட லேடிஸ் போலீஸும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு எதுக்காக கடத்தி கொண்டு போனாங்க, 8 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சவப்பேட்டுக்குள்ளே எதுக்கு இந்த பொண்ணு போனாங்க அப்படின்றத தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடிங் கொடுக்கல. ஸோ கதை ஆரம்பித்து இங்கேயே முடிஞ்சிருது. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கறது அவாய்ட் பண்ணும். சில சீன்ஸாக பார்த்தாங்கன்னா வீட்டில் வாந்தி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மோசமான சீன்ஸ் அது நிறையவே இருக்குது. அந்த சின்ன பொண்ணுடைய கால் நகத்தை வெட்டும் போது சீன் ஒன்று வரும். கண்டிப்பாக அந்த சீன் ஒரு வாட்டி பார்த்துருங்க. செம பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய சீன்ஸ் இருக்கும். அதுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க. இது கண்டிப்பாக 18+ தான். ரத்தம் தெரிக்க நிறையவே இருக்குது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது பயமே வர மாட்டேது. அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம் வர மாட்டேது. அப்போ எப்படி நம்மளுக்கு பயம் வரும்? இப்போ இந்த பொண்ணால் என்ன டேஞ்சர் ஆக போகுது அப்படின்றத காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கும் படம் பார்க்கும்போது பயம் இல்லாமல் போயிடுது. இன்னும் நிறைய பயமுத்த மாதிரி சீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே முடிச்ச மாதிரி தான் இருந்தது. கதையாகவே இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். அந்த கேட்டியோடைய அப்பா தான் படத்தை ஹீரோவும் கூட. அந்த ஹீரோக்கு ப்ராப்ளமை கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இதை வச்சுக்கலாம். இந்த பொண்ணை வச்சு இந்த கதையை மூவ் பண்ண மாதிரி இருந்தது. மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரியான சீன்ஸ் நிறையவே இருக்குது. சின்ன பசங்களை அவாய்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஒரு 1 டைம் வாட்சபிள் ஹாரர் படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.